காவேரி வந்து விஜயை வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. விஜய்க்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து வீட்டையும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இதை பார்த்து விஜய் தாத்தா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து விஜய் வந்து மனசு மாறுறாரு. காவேரி இங்கேயே இருந்தால் ரொம்ப நல்லது. அவள் இங்கே இருந்தால் தான் நம்ம வீடு சந்தோஷமாக இருக்கும். தாத்தா பாட்டி சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம வெண்ணிலாவே நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. வெண்ணிலாவை மறந்துட்டு வந்து காவேரி வந்து நம்ம இந்த வீட்டில் தங்க வைக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுக்கிறாரு. இந்த சூழ்நிலை காவேரி கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்குறாரு. இதை காவேரி கிட்ட எப்போ கொடுக்குறதுன்னு தெரியலையே, ஆனால் கண்டிப்பாக இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுப்பேன். என்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து முடியுதோ டேட்டு அன்னைக்கு வந்து இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து காவேரி கிட்ட நான் இங்கேயே இருக்க சொல்ல போகிறேன். காவேரி வந்து என் ஒய்ஃபாக நான் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவெடுக்கிறாரு. நிவேதா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய வந்து மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நிவேதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிற வழியில் வந்து விஜய் வந்து நிவேதா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து அவங்களெல்லாம் விட்டுட்டு விஜய் பின்னாடியே போகிறாங்க. விஜய் வந்து வண்டியில் ஏறி போயிடுறாரு. அதனால் நிவேதா மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. என்னாச்சுமா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது அதில் போகிறாங்களா அப்படின்னோன்னா, ஆமாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழறாங்க. அடுத்து வந்து ஒரு விஷயமா வந்து நிவேதாக்கு ஞாபகம் வருது. உடனே வந்து எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. முதல்ல விஜய் மீட் பண்ணது, அவங்க பேசுனது, பழகினது, அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்க தீர்மானம் பண்ணது, அதுக்கப்புறம் விஜய் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண டேட்டு எல்லாமே வந்து நினச்சி பார்க்குறாங்க. டைமிங் எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நினச்சி பார்க்குறாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். விஜயை நான் விட்டுட்டு வந்திருக்கவே கூடாது. அவர் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. விஜய் யாருமா அப்படின்னோடனே உடனே வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட வந்து கூட இருக்கவங்க கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ உயிருக்கு உயிராக ஒரு பையனை வந்து நீ நேசிச்சிருக்கியம்மா, அந்த பையனை வந்து உனக்கு இப்போ தெரியுமானோன்னு, எனக்கு தெரியும், அவங்க வீடு தெரியுமாம்மா, எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே, சரிம்மா நீ கவலைப்படாத, அந்த பையன்கிட்ட உன்னை நாங்கள் சேர்த்துடுறோம், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்வ, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிஜமாவா அப்படின்னோடனே, சரிம்மா அந்த பையனோட ஃபோட்டோஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உண்மையாவாம்மா உன் பேக்லையா இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து வந்து காட்டுறாங்க. இந்த பேப்பரில் இருக்காரு இவர் தான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவராமா அப்படின்னோடனே, ஆமாம். உடனே வந்து எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. உடனே வந்து கூடி பேசிக்கிறாங்க. இந்த பையனை சொல்கிறாளே, இந்த பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சே, அவன் அன்றைக்கி வந்தால அந்த பொண்ணு, அவள் தான் அவன் பொண்டாட்டியா, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட எப்படி இந்த விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம், அதான் ஒன்றும் புரியல, இப்போ தான் அந்த பொண்ணு தெரிஞ்சு வந்திருக்கா, இப்போ போய் வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த பொண்ணு நிலைமை என்ன ஆகும், நம்ம சொல்லாமல் இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஆமாம் அந்த பையனோட வந்து இடம் நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம், அப்போ தான் நிம்மதி அப்படின்னோடனே, உடனே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உங்களுக்கு தெரியுமா இவரை அப்படின்னோடனே, இங்கே பாருமா ஃபோட்டோ இன்றைக்கி தானே கொடுத்துருக்க, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேலிடத்துல கொடுத்து விசாரிக்க சொல்கிறோம், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் விசாரித்து அந்த பையன் கூட உன்னை சேர்த்து வச்சிடறோம் சரியா அப்படின்றாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்த அளவு வந்து பெரிய விஷயமா அப்படின்னோடனே, சரிம்மா நிவேதா நீ போய் படுக்க போ அப்படின்னு சொல்கிறாங்க. என் பேர் நிவேதா இல்லைங்க அப்படின்னோடனே, உன் பேர் நிவேதா இல்லையா, ஆனால் அப்படி தானே எல்லாமே கொடுத்துருந்தாங்க, ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆனதால் உன் பேர் வந்து இவங்களே நிவேதான்னு வச்சுட்டாங்களா, ஓ இப்போ தான் புரியுது, அங்கே இருக்கிறவங்க தான் உன் பேர் நிவேதான்னு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. சரிம்மா உன் பேர் என்ன அப்படின்னோடனே, என் பேர் வெண்ணிலா அப்படின்னோடனே, ரொம்ப நல்ல பேர், சூப்பராக இருக்குமா உன் பேர் அப்படின்றாங்க. வெண்ணிலாவா, இதுக்கப்புறம் வெண்ணிலான்னு நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. சரிங்கன்றாங்க. சரிம்மா உன்னோட அப்பா அம்மாலாம் வந்து இறந்து போயிட்டாங்க, அந்த விஷயம்லாம் தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே, இப்போ தான் எனக்கு நல்லா ஞாபகம் வருதுங்க, நாங்கள் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க.